ஓடி வந்துருக்காங்கன்னா ஒதுக்கின அந்த நிதி போன வருஷம் எவ்வளவுன்னா வெறும் 80,000 கோடி. எவ்வளவு குறைச்சிட்டா? 3ல ஒரு பங்கு குறைச்சிட்டான். 324 கரெக்டா? 3ல 2 பங்கு இல்லைன்ட்டான். ஒரு பங்கு. இந்த வருஷம் கூட அதுல 1000 கோடியை குறைச்சிட்டு வெறும் 79,000 கோடி தான். அப்படின்னா அரசாங்கத்துடைய நோக்கம் 100 நாள் வேலையை செயல்படுத்தணுமா வேணாமா? செயல்படுத்த வேணாங்கிறதா அவருடைய நோக்கம். அதனாலதான் நிதியை குறைக்கிறான். யார் குறைக்கிறது? தெரியுதா இல்லையா? ஆக அவங்களுடைய நோக்கம் இந்த மாதிரி 100 நாள் வேலையில யாருக்கு போகுதுன்னா கிராமப்புற ஏழைகள். ஏழைகள் அவங்க போய் ஏன் 100 நாள் வேலை கேட்கிறாங்கன்னா இன்னைக்கு 3 வேளை உணவுக்கு கூட வழி இல்லாம தான் இருக்கிறாங்க. ஏராளமான விவரம் இருக்கு. 100 பேர் நம்ம இருக்கிறோம்னா 67 பேர் ரத்த சோகையினால பாதிச்சிருக்கோம். ரத்த சோகை யாருக்கு வரும்? ரத்த சோகை யாருக்குங்க வரும்? சாப்பாடு இல்லாதவங்களுக்கா சாப்பாடு கிடைக்காதவங்களுக்கா? சாப்பாடு கிடைக்காதவங்களுக்கு. அப்படிதான் சொல்லணும். சாப்பாடு இல்லைன்னா இருந்து நம்ம சாப்பிடாம இல்ல, சாப்பாடு கிடைக்காதவங்களுக்கு. சாப்பாடு என்ன? ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு இவ்வளவு பருப்பு சாப்பிடணும், இத்தனை முட்டை சாப்பிடணும், மீன் சாப்பிடணும், கறி சாப்பிடணும், பல வகைகள் சாப்பிடணும் சொல்றானா இல்லையா டாக்டர்? சொல்றானா இல்லையா? அப்ப இதெல்லாம் சாப்பிட்டாதான் ரத்த சோகை வராது. நாம என்ன சாப்பிடுறோம்? எந்த சோத்தை தின்னுபிட்டு விதி வந்தா சாப்பிட்டா பரவாயில்லன்னு தான் அதை உள்ள அமுத்துறோம். உண்மையா இல்லையா? சோத்துல என்ன இருக்கு? வெறும் கார்போஹைட்ரேட் தான். அது ஒண்ணும் பெரிய சத்து கிடையாது, சத்துலாம் கிடையாது. ஆக ஊட்டச்சத்தோ ஒரு நியாயமான புரதச்சத்தோ இல்லாம தான் நம்ம இன்னைக்கு இந்தியர்கள் 167 பேர் ரத்த சோகையில பாதிச்சிருக்கிறோம். நான் சொல்லல, அரசாங்கமே சொல்லுது. அதனால என்ன பாதிப்பு? ரத்த சோகை வந்தா யாருக்கு என்ன பாதிக்கும்? என்ன பாதிக்கும்? நீங்க 60-70 வயசுல உடல்ல சுருக்கம் வர்றது 50 வயசுல 40-50 வயசுல வந்துடும். காது கேளாமை வந்துடும், கண்ணு பார்வை போயிடும். கிட்டத்தட்ட வளர்ச்சி நீங்க இந்த சில பெண் குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நோஞ்சான் மாதிரி இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஊட்டச்சத்தோ சரியான உணவு இல்லாதனால இருக்கிறாங்க. அப்போ இப்படி பாதிச்சா அதனால என்ன நிலைமை ஏற்படும்? நல்லா இருக்கிற மனுஷனும் நோஞ்சானாயி ஊனமுற்றவனாயி மாற்றுத்திறனாளி உருவாங்களா மாட்டாங்களா? அப்ப இதை தடுக்கிறது யார் வேலைங்க? அரசாங்கத்து வேலை தானே. இப்ப அரசாங்க வேலைன்னா நம்ம மனுஷனுக்கு ஒரு முழுமையான சாப்பாடு கொடுக்கணும்னா இன்னைக்கு எல்லாருக்கும் வேலை கிடைக்குதா? அந்த அவர் கான்ட்ராக்ட் தொழில் பண்றவர் நம்ம தலைவர் என்ன பங்காரு. வருஷம் 365 நாள் அவருக்கு வேலை கிடைச்சதா? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் அவருக்கு தேவைப்படும். அந்த 365 நாள் அவருக்கு வேலை. வாரத்துல 2 நாள், மாசத்துக்கு எத்தனை நாள்? 10 நாள் கூட கிடையாது. 8 நாள். எப்படி பத்தம்? எப்படி அவர் குழந்தைங்களுக்கு போதிய உணவு கொடுக்க முடியும்? எப்படி மற்ற செலவு செய்ய முடியும்? எப்படி வாழ முடியும்? எனவேதான் கிராமப்புற ஏழைகள் மிகுந்த ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு தான் இந்த 100 நாள் வேலை கேட்டது. இன்னைக்கு கூட மற்ற கட்சிகள், குறிப்பா ஏழைகளுக்காக உழைப்பாளர்களுக்காக போராடுகிற சில கட்சிகள் 100 நாள் வேலையை 200 நாள் ஆகணும்னு கேட்கிறோம். 100 நாள் வேலை பத்தாது, 100 நாள் அது நியாயமான கோரிக்கை. ஏன்னா வருஷத்துல 365 நாளும் வேலை இல்லை. அவன் மாற்றுத்திறனாளி ஆயிட்டா எவனும் வேலை கொடுக்கறதே கிடையாது. வேலை கொடுத்துறாங்களா? எல்லாரும் வேலை கொடுத்துறாங்களா? நல்லவனுக்கே வேலை கொடுக்கலாம் தான். நல்லா ஆரோக்கியமா இருக்கிறவனுக்கு வேலை கிடைக்காத போது நம்மை போன்ற இயலாதவர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வேற வழி இல்லை. அப்போ இந்த தேவை இன்றைக்கு அதிகரித்திருக்கிற நேரத்தில் நான் தான் பெரிய அரசாங்கம், எனக்கு மார்பு பார்த்தீங்கன்னா 56 இன்ச் இருக்கு. யார் சொல்றது? 56 இன்ச் மார்பு யாருக்குங்க இருக்கு இந்த நாட்டுல? சொல்றவர் யாருக்கும் இல்ல. யாருக்கும் இல்லையா? பிரதமர் சொல்றாரு எனக்கு 56 இன்ச் மார்பு. யார் சொல்றது? அது ஏழைகள்கிட்ட இல்ல. அவர் சொல்ல மாட்டேங்கிறேன். நான் 100 நாள் வேலையை நான் உயர்த்தி காட்டுறேன், நான் சம்பளத்தை கொடுக்குறேன் என்று கொடுக்காமல் கள்ளத்தனமாக நம்முடைய வஞ்சிக்கிறதுனாலதான் இன்னைக்கு 100 நாள் வேலை இல்லை.
நான் 100 நாள் வேலைக்கு மட்டுமே இவ்வளவு சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், இந்த ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்றோம்ல, நீங்க அதெல்லாம் பேசவே இல்லை யாரும். ஸ்மார்ட் கார்டு எத்தனை பேருக்கு வாங்கியிருக்கிறீங்க? யாரும் வாங்கல. யார் வாங்கியிருக்கிறீங்க? வாங்கியிருப்பாங்க 1-2 பேர். யார் வாங்கியிருக்கிறீங்க? ஒரு 10 பேர்கிட்ட வாங்கியிருக்கிறீங்க. ஏங்க எல்லாரும் கொடுக்கல? எல்லாரும் ஆதார் அட்டை வாங்கிட்டீங்களா? ஆதார் அட்டை வாங்கலைன்னா நீங்க வந்து சுடுகாட்டுக்கு போக முடியாது. சொல்லிட்டான், நீ ஆதார் அட்டை வாங்கலைன்னா உன்னை எரிக்கவும் முடியாது, புதைக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டான். அதுக்காக ஓடி போய் வாங்கணும். உண்மையா இல்லையா? ஆதார் அட்டை வாங்கினதுனால என் வீடு மாடி வீடு ஆகி போச்சு, என் வீட்டுல பங்களா ஆகி போச்சு, கார் வாங்கிட்டேன் சொல்ல முடியுமா? ஏன் ஆதார் அட்டை அவ்வளவு உங்களை மிரட்டி திணிச்சா? ஆதார் அட்டை உங்களுக்கு திணிச்சது அவனுக்கு வருமானம். உங்க வீட்டுல என்ன இருக்கு, சொத்து இருக்கா, உங்க வீட்டுல மோட்டர் பைக் இருக்கா, உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கா, எல்லாம் அவன் கணக்கு போயிடுச்சு. உங்களுக்கு ரேஷன்ல அரிசி கொடுக்கணுமான்னு அதை வச்சுதான் அவன் முடிவு பண்றான். மானியம் கொடுக்கணுமான்னு அவன் வச்சு முடிவு பண்றான். எனவே இன்றைக்கு ஆதாரை அப்படி எல்லாருக்கும், நீங்க ஆதார் இல்லாம யாருமே இருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். ஆனால் மாற்றுத்திறனாளிக்கு இந்த கார்டு இருந்தாதான் மற்ற உதவி வாங்கணும்னு இன்னைக்கு ஒரு நிலைமை ஏற்பட்ட பிறகு 2015 கொடுக்க ஆரம்பிச்ச திட்டங்க இன்னைக்கு 2025 10 வருஷமா ஏன் கொடுக்கல? காசு கொடுக்கல. அந்த ஸ்மார்ட் கார்டு யார் கொடுக்கிற திட்டம்? மாநில அரசு திட்டமா? அது 4 நிமிஷம் கொடுக்கறதுன்னா யார் அரசு? காசு கொடுக்காதானே கொடுக்கல. யார் காரணம்? 56 இன்ச் மார்பு தான் காரணம். மோடி தான் காரணம். நான் சொல்ல